உங்களோட ஷோல்டர் டேஸில் நீங்கள் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத ஒரு ஒர்க் அவுட் வந்து உங்களோட லேட்ரல் ரைஸ், எதர் சீட்டட் ஆர் ஸ்டாண்டிங். உங்களோட டெல்ட்டு ஃப்ரண்ட் வியூவிலேருந்து பார்க்குறதுக்கும் சைட் வியூவில் நீங்கள் சைட் செஸ்ட் இந்த மாதிரியான போசஸ் ஹிட் பண்ணுறப்ப உங்களோட ஷோல்டர்ஸ் நல்லா ரவுண்டாக தெரியறதுக்கு முக்கியமான மசில்ஸ் வந்து உங்களோட மிடில் டெல்ட். ஸோ அதுதான் இருக்கிறதுல அந்த 3 டெல்ட் மசில்ஸில் பெரிய மசில் குரூப் வந்து உங்களோட மிடில் டெல்ட். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து நல்லா க்ரோ பண்ணால் நீங்கள் ஃப்ரண்ட் வியூலையும் சரி உங்களோட சைட் வியூலையும் சரி உங்கள் ஃப்ரேம் நல்லா தெரியும். ஸோ அந்த மிடில் டெல்ட்டை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு லேட்ரல் ரைஸ் ஆர் எதர் சைட் ரைஸ் ரெண்டாவும் கூப்பிடலாம். இந்த ஒர்க் அவுட்டை நீங்கள் ஸ்பேம் பண்ணியே ஆகணும். சரி, சம்டைம்ஸ் வந்து நீங்கள் உங்களோட ஒர்க் அவுட் ரொட்டீனில் வந்து நீங்கள் டம்பிள் சைடு ரைஸ் முடித்த உடனேயுமே வந்து ஒரு கேபிள் சைடு ரைஸு லைட் வெயிட்டில் ட்ராப் செட்டாக கம்பைன்டு செட்டாக நீங்கள் பண்ணுறது வந்து உங்களோட ஹைப்பர்ட்ராஃபியை இன்னும் நல்லா இன்டியூஸ் பண்ணும். இன்றைக்கி வந்து டம்பிள் ஸ்டாண்டிங் சைடு ரைஸை எப்படி போடுறதுன்னு சி. ஸோ நீங்கள் வந்து சைடு ரைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான வெயிட்டில் இருக்கிற டம்பிள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பெரும்பாலும் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா வந்து சைடு ரைஸ் வந்து அவங்களோட டோர்சோவோட பேரலாக அந்த டோர்சோ லைன்லேயே இப்படி தூக்குறது. ஓகே, ஸோ இது வந்து நேராக பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும், சைடில் எக்ஸாக்டாக இப்படி. ஸோ இந்த ஒர்க் அவுட் நீங்கள் வந்து இப்படி கைகளை என்ன ஆகுது, கைகளை வந்து நீங்கள் வந்து உங்கள் பாடி லேனில் நேராக தூக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் இப்படி தூக்குறப்ப உங்களோட ட்ராப்ஸ், ரோம்பாய்டு இந்த மாதிரி மசில்ஸும் என்கேஜ் ஆகும். ஸோ அந்த வெயிட்டை லிஃப்ட் பண்ணுறதுல இந்த மசில்ஸும் செகண்டரி மசில்ஸாக வந்து வேலை செய்யும். அப்போ என்ன அர்த்தம், உங்களோட மிடில் டெல்ட்டை வந்து நீங்கள் 100% யூஸ் பண்ணி அந்த ரெசிஸ்டண்ட்டை நீங்கள் ஹேண்டில் பண்ணல அப்படின்றது அர்த்தம். ஸோ இதை வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, இப்போது நமக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ரொட்ராக்டர் இருக்கிறதா நினச்சிக்கோங்க. ஓகே, இது 0, இது 180, இது 90. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், 0 and 180 கான்சன்ட்ரேட் பண்ணி இப்படி தூக்குறோம். என்ன பண்ணணும், உங்களோட ஹேண்டை வந்து கைகளை சைட்லேருந்து ஆரம்பிக்காமல் ஒர்க் அவுட்டை நீங்கள் வந்து ஒரு டம்பிள் எடுத்துகிட்டு இப்படி சைடில் இல்லாமல் உங்கள் முன்னாடி இருக்கணும். ஸோ இந்த எல்போ வந்து ஸ்டிஃபாக இல்லாமல் எல்போவில் நேச்சுரல் பெண்ட் ஒன்று இருக்கும்ல. இப்போ நம்ம வந்து நார்மலாக நிற்கிறோம், ரிலாக்ஸ்டாக நிற்கிறப்ப நம்ம இப்படியா நிற்கிறோம், இல்லை, நம்ம கையில் இந்த இடத்துல ஒரு பெண்ட் இருக்குல்ல, இந்த பெண்டு மெயின்டைன் ஆகணும். ஸோ லைக் திஸ் இப்படி நின்ட்டிங்களா, அப்போது நம்ம வந்து என்னது 0ல் தூக்கணும். கரெக்டாக 0ல் தூக்காமல் ஒரு 10 to 20 டிகிரி முன்னாடி என்ன பண்ண போகிறோம், we are going to நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இப்படி தூக்காமல் இப்படி தூக்க போகிறோம். 0ல் இல்லாமல் இங்கே வரப்போகுது கை. ஸோ இங்கே இருக்கும் போது நேராக அது வந்தால் நம்ம தொடைகளுக்கு முன்னாடி வரும். அப்படிங்கிறனால தான் ஆரம்பிக்கும் போது டம்பில் வந்து தொடைக்கு முன்னாடி வச்சுக்கணும். இங்கேருந்து இப்படி தூக்காமல் இங்கேருந்து இப்படி தூக்க போகிறோம். இங்கேருந்து இப்படி தூக்காமல் இங்கேருந்து இப்படி தூக்க போகிறோம். அப்போ என்ன ஆகுது, உங்கள் டோர்சோ லைன்லேருந்து உங்களோட ஷோல்டர்ஸ் லைட்டாக உள்ளே வரும்போது உங்கள் ட்ராப்ஸு அண்ட் ரோம்பாய்ட்லாம் வந்து நல்லிஃபை ஆகிடுது. ஒன்லி உங்களோட மிடில் டெல்ட்டை மட்டும் ஐசோலேட் பண்ணி உங்களால் இந்த வெயிட்டை தூக்க முடியும். ஸோ இப்படி இல்லை, இப்படி. ஓகே, நீங்கள் வேலைகளை பண்ணி பார்த்தாலே உங்கள் முதுகு வந்து ஆக்டிவேட் ஆகிறதும் ஆகாமல் இருக்கிறதும் யூ கேன் ஃபீல். இதில் பண்ணக்கூடிய இன்னொரு தப்பு என்னென்னா, இந்த ரிஸ்ட் வந்து இப்படி தொங்கிடும். எப்பயுமே வந்து நீங்கள் சைட் ரைஸ் பண்ணுறப்ப உங்களோட இந்த ஆர்ம் லைன் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இப்படியோ இல்லை இப்படியோ இருக்கக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக ரிஸ்ட் வந்து இப்படி இருக்கணும். இப்போ இது தூக்குறப்ப நீங்கள் 2 விஷயத்த வந்து மைண்டில் வச்சுக்கணும். உங்கள் டெல்ட்டாவில் நேரடியாக இந்த வெயிட்டை வந்து கிராப் பண்ணி தூக்க முடியாது. ஸோ இந்த கைகளை நம்பி தான் நம்ம இருக்கிறோம். அதனால் நீங்கள் வந்து இந்த லிஃப்ட் பண்ணுறப்ப உங்கள் முழு கவனத்தையும் உங்களோட ரிஸ்ட்டில் வச்சு ரிஸ்ட்டு மேலே வரணும் அப்படின்னு நினைக்காம ஒரு ஃபல்க்ரம் மாதிரி உங்கள் ஷோல்டர் வந்து நீங்கள் நினச்சிக்கணும். இந்த ஷோல்டரில் இருந்து நீங்கள் இந்த வெயிட்டை நம்பி தூக்க போகிறீங்க. ஸோ இங்கே கவனம் செலுத்துங்க. இங்கேருந்து வரணும், பவர் ட்ரைவ் ஆகணும். ஒரு க்ரேன் இயங்குற மாதிரி தான். ஒரு க்ரேனில் வந்து வெயிட்டை வந்து எது தூக்கும், ஹூக்கு தூக்கும். ஆனால் ஹூக்கிலேருந்து பவர் ஜென்ரேட் ஆகுதா, கிடையாது. மோட்டர்லேருந்து பவர் ஜென்ரேட் ஆகுது. அந்த மாதிரி கற்பனை பண்ணிவிட்டு இது மோட்டர், இது ஹூக். ஸோ இங்கேருந்து தான் பவர் ட்ரைவ் ஆகணுமே தவிர இங்கேருந்து நீங்கள் தூக்கக்கூடாது. இதில் கவனம் இருக்கணும். இப்படி தான் உங்களோட மைண்ட் மசில் கனெக்ஷனை நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். நீங்கள் ஹைப்பர்ட்ராஃபிக்கு ட்ரெயின் பண்ணுறப்ப நீங்கள் உங்களோட நெகட்டிவ் மூவ்மெண்ட், விச் இஸ் உங்களோட எசென்ட்ரிக் மூவ்மெண்ட்டில் நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும். இப்போது இப்படி தூக்கிட்டு இப்படி போடுறதுல தெர் இஸ் நோ பாயிண்ட். ஸோ நீங்கள் உங்களோட எசென்ட்ரிக்கில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இப்போ இங்கே தூக்கிட்டேன், இங்கே நான் வந்து வெயிட்லேருந்து கையை எடுத்துட்டா, வெயிட்டை விட்டுட்டா வெயிட் என்ன ஆகும், வெயிட் கீழே விழுகும். கிராவிட்டி வில் டூ த ஜாப். அப்புறம் நாம் இதுக்கு
நாம் என்ன பண்ணணும், இங்கே தூக்கிட்டு விட்டால் விழுகுதுல்ல அந்த டம்பிள், அதை நான் கைட் பண்ணுறேன். இந்த பாதையில் வா, இங்கே வா, திருப்பி போயிட்டு நான் சொல்கிற இந்த பாதையில் இந்த ஸ்பீடில் தான் நீ விழுகணுன்ட்டு நம்ம கீழே வர டம்பிள் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதா நினச்சிட்டு யூ ஷுட் டூ ரெப். இப்படி பண்ணிங்கன்னா உங்களோட மைண்ட் மசில் கனெக்ஷன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு ஒர்க் ஆகுது, உங்களுக்கு ஒர்க் ஆகுதா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு ப்ளீஸ் லெட் மீ நோ.